எனது திறமை என்று நம்பப்படக்கூடிய அதுக்கு ஏற்ற ஒரு கேரக்டரு பர்ஃபார்ம் ஓரியன்டடு. அது படத்தில் நிச்சயமாக அந்த கேரக்டர் பேசப்படும். ஸோ அந்த வகையில் நடிக்க தெரிந்த இயக்குனரில் சங்கர் சார் இல்லையா? ஸோ நடிக்க தெரிந்த இயக்குனர் அப்படின்றதுனால அவர் அழைத்த பொழுது மகிழ்ச்சி, நடிக்க சொன்ன பொழுது மகிழ்ச்சி, நடித்து முடித்த பிறகு டப்பிங் பேசுகிற பொழுது மகிழ்ச்சி. அந்த டப்பிங் பேசுகிற பொழுது இந்த வார்த்தைகளுக்கான அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டு எகைன் வந்து சார் இது நினைச்சாம இந்த வார்த்தை அழுத்தம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூட ரீடப் பண்ண வச்சாரு. ஸோ அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் உங்க பையன் மேரேஜ் நடக்குது, எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துறீங்க. அப்புறம் இந்தியன் டூ ஒரு கமல்ஹாசன் வச்சிங்களா இல்லையா? நானும் அர்ஜுன் சார் சேர்ந்து போய் தான் வச்சேன். அர்ஜுன் சாருக்கும் சங்கர் சாருக்கும் பெரியாத பந்தங்கள் இருக்கு இல்லையா? ஸோ ஆமாம், 2 பேரும் போய் வச்சுட்டு தம்பி. ஆமாம், சரி, நன்றி. நடிப்பில் ஒரு பிரம்மாண்டம், இயக்கத்தில் ஒரு பிரம்மாண்டம், இந்த மாதிரி மொத்த பிரம்மாண்டங்கள்லாம் சேர்ந்து ஒரு படைப்பு. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் பேன் இண்டியா மூவி வரப்போது அடுத்த மாதம். ஸோ அதற்காகத்தான் உலகத்தில் உள்ள அனைத்து கோடான கோடி உலக நாயகன் அவர்களுடைய ரசிகர்களும் காத்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் 1 வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு கொண்டுச்சோ, அதே மாதிரி இந்தியன் 2 மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும். அதற்கான தேசிய விருதும் இப்போவே எழுத வைக்கப்பட்டு இருக்கும். எங்கள் ஆண்டவருக்கும் சரி, உள்ள டெக்னீஷியன் எல்லாருக்குமே. ஸோ அதனுடைய இசை வெளியீட்டு விழாக்கு தான் வந்திருக்கோம். நான் கமல் சாரை பற்றி சொல்லணும்னா எனக்கெல்லாம் ஒரு நாள் பத்தாது, சொல்லிக்கிட்டே இருப்பேன். இருந்தாலும் அங்கே கேட்ட மாதிரி தான் 60 செகண்டில் கமல் சாரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, நற்பணி மன்றத்தை நற்பணி இயக்கமாக மாற்றிய முதல் நடிகர் உலகத்திலேயே உலகநாயகன் அவர்கள். 6 வயதில் திரைத்துறைக்கு வந்து 65 ஆண்டுகளும் ஹீரோவாக நடிச்சுட்டு இருக்க ஒரே நடிகர் உலகத்திலேயே உலகநாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள். 1986 ஒரு நடிகனுக்காக மாநாடு என்று நடத்தப்பட்டு 1 லட்சம் பேருக்கு மேலே மாநாடு நடத்தி காமிச்சு மிகப்பெரிய கூட்டத்தை பார்த்தது உலகநாயகன் கமல் சார் அவர்களுக்கு கோயம்புத்தூரில். அப்புறம் வந்து 1982 ஒரு படம் தொடர்ந்து 4 திரைப்படங்கள் ஒரே வருடத்தில் ரிலீஸ் ஆகி 4 திரைப்படமும் வெள்ளி விழா கண்ட ஒரே நாயகன் உலகத்திலேயே உலகநாயகன் அவர்கள். சனம் தேடி கசம், வாழ்வே மாயம், சகலகலா வல்லவன், 3ஆம் முறை, எல்லாமே 200 நாள். சனம் தேடி கசம் மட்டும் 365 நாட்களுக்கு மேலே. அதே மாதிரி அமெரிக்காவில் முதலாக சவுத் இண்டியன் மூவி ரிலீஸ் ஆகி 12 திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடி முதல் சாதனை படைத்ததும் உலகநாயகன் கமல் சார் அவர்கள் நடித்த நாயகன் திரைப்படம். அதிக நாட்கள் அதிக காட்சிகள் முதல்ல திரையிடப்பட்டதும் தசாவதாரம் திரைப்படம். கிட்டத்தட்ட 56 ஷோ முத மாயாஜாலில். ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற 19 ஃபிலிம்ஃபேர் விருது, 3 நந்தி விருது, 4 தேசிய விருது, செவாலியே, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், டாக்டரேட்டு. இப்படி இதுக்கப்புறம் வந்து விருதுகள் வந்து அவருக்கு தான் இயங்குது. விருதுகள் வந்து ஃபிலிம்ஃபேர் விருது வேண்டாம், வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய கலைஞர்களுக்கு கொடுங்க அப்படின்னு விருதை ஒதுக்கி வச்ச ஒரு மாபெரும் கலைஞன். அப்பேற்பட்ட கலைஞனுடைய ரசிகன் சொல்லிக்கிறதுல எப்பயுமே எங்களை போல கமல் ரசிகர்களுக்கு கர்வமும் சரி, திமிரும் ஜாஸ்தி. அதை நான் எப்பவுமே வெளிப்படையாக சொல்லுவேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கமல் எங்கள் ஃபேமிலி டைஹார்ட் ஃபேன், கமல் சாருடைய ஃபேன். ஸோ இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம், பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த மாதம் 7ஆம் தேதி இந்தியன் 1 ரிலீஸ் ஆகுது. அதுவும் பிரம்மாண்டமான கோலாகலமான ஒரு திருவிழா வந்து நான் ஒரு தேட்டரில் எடுத்து நடத்த போகிறேன். இந்தியன் 2 மிகப்பெரிய அளவில் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பிரம்மாண்டத்தை கொண்டாட போகிறோம். ஸோ இந்த ஃபுல்லாக இந்த மந்த்லேருந்து செலிப்ரேஷன் தான், உலகநாயகன் அவர்களுடைய செலிப்ரேஷனுடைய வாரம் தான் அப்படின்னு சொல்லிக்கிறோம். என்னப்பா சொல்லுங்கள். நம்ம தயாரிப்பாளருக்கு நன்றி, லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ், எங்கிட்ட அண்ணன் ரட்சகன் அண்ணன் எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்க காத்திருக்காங்க. அவளோடு காத்திருக்கிறோம். அதேதான். இதுக்கப்புறம் என்னுடைய அட்ராசிட்டியை நீங்கள் உள்ள பார்ப்பீங்க. ஏற்கனவே எப்படி விக்ரமுக்கு வந்து ஒன்ஸ் மோர் யாருமே கேட்காம நான் மட்டும் எந்திரிச்சு நின்று கேட்டு பழையபடி ட்ரெயிலரை போட சொன்னாங்களோ, அதே மாதிரி இந்த தடவை ஏதாவது ஒன்று பண்ணுவேன், அட்ராசிட்டி பண்ணுவேன். ஸோ இது ஒரு ரசிகனாக, கோடான கோடி ரசிகனாக நானும் உள்ள உட்காந்து பார்க்கறது மிகப்பெரிய சந்தோஷம். பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல்.
விழா. நானும் யோகி பாபு வந்து மிஸ்மேக்னு ஒரு படம் வந்து இப்போ பண்ணியிருக்கோம். அந்த படம் வந்து செப்டம்பரில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த படம் சீனு ராமசாமி சார் டைரக்ஷனில் ஷூட்டிங் வந்து ஜூலை 15க்கு மேலே ஆரம்பிக்கிறோம். இன்னும் 2 படம் கமிட் பண்ணியிருக்கேன். ஸோ வரிசையாக படம் வரப்போகுது. எல்லாருமே நடிக்கிறாங்க, ஆனால் மார்க் நகராக மட்டும் சொல்லிட்டு ஒரு விஷயம் காட் பண்ணிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இல்லை ஆக்சுவலாக வந்து நான் எல்லா இடத்துலையும் நானாக இருக்கேன். ஸோ என் மனசுக்கு என்ன படுதோ அதை வந்து கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறேன், அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச். நான் என்ன பேச போகிறேங்க, எதுக்கு என்ன வர சொன்னீங்கன்னு தெரியல. நானும் அதுக்குள்ளே இருக்கிறேன், ஒரு சின்ன ரோல் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அதுக்கு தான் வந்திருக்கேன். அதெல்லாம் சொல்லாமான்னு எனக்கு தெரியல, அதனால சொல்ல மாட்டேன். இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணுமா? அவரோட படம் எப்படி இருக்கும் நீங்களே தான் சொல்லிட்டீங்க, பதிலே சொல்லிட்டீங்க. அப்புறம் உங்கள் கேள்வியிலே பதில் இருக்கு. சங்கர் சார் கூட நான் இதுக்கு முன்னாடி டப்பிங்கில் ஒர்க் பண்ணேன், ரோபோவில். அங்கேயே ஒரு என்ட்ரி கிடச்சிது. சரி, நம்ம அவரோட டைரக்ஷனில் ஒன்று நடிக்கலையேன்னு ஒரு ஓரமாக ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா, அது இந்த படத்தில் ஒரு டிக் ஆச்சு. ரொம்ப பெரிய ரோல்லாம் இல்லை, பட் அவரோட டைரக்ஷனில் பண்ணாலே பெரிய விஷயம் தான் அது. ஸோ ஐ எம் லக்கி. ஐயா, எனக்கு அவர் கூட காம்பினேஷனே இல்லைங்க. நீங்கள் வந்து கமல் சார் படத்தில் நடிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் ஆமாம், கமல் சார் கூட நடிச்சிங்களான்னா இல்லை. ஸோ எனக்கு என்னோட காம்பினேஷன் வந்து பாபி சினிமா சார் கூட தான், அவர் கூடயே தான் ட்ராவல் பண்ணுறேன். தேங்க்யூ. வணக்கம். இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு விழா நடந்துகிட்டு இருக்கு. இது மரபுக்காக சொல்றது கிடையாது, உண்மையாகவே இது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு. ஏன்னா ஒரு நூற்றாண்டு காலம் கழித்து அதனுடைய நீட்சியாக இன்னொரு படம் தயாரிக்கப்படுது. அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு, பெரிய ஒரு கனவு இருக்கு. அப்படின்னும் போது நிச்சயமாக அது ஒரு பெரிய சாதனை தான் நான் நினைக்கிறேன். இதில் நான் இவங்களை தனி மனிதர்களாக இல்லை, 3 சக்திகளை பார்க்குறேன். ரெட் ஜெயண்ட், கமல் சார், சங்கர் சார். ஏன்னா 3 பேருமே அதில் கமல் சாரும் சங்கரும் வந்து அவங்கவுங்க துறையில் ஒரு உச்சத்தை தொட்டவங்க. இன்னைக்கு நம்ம பேசுகிற பேன் இண்டியன் ஃபிலிம், குளோபல் ஃபிலிம், அதெல்லாம் வந்து அவங்க அப்போவே அந்த வார்த்தைகள் வர்றதுக்கு மேலேயே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள இணைச்சு இந்த ஒரு பெரிய ஒரு வரலாற்றை உருவாக்குற ரெட் ஜெயண்ட்டுக்கும் இதில் ஒரு ஈக்குவலான பங்கு இருக்குது. ஸோ உங்களை மாதிரியே நானும் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த துறை சார்ந்தவனா இல்லை, இந்த தமிழ்நாட்டுடைய ஒரு கடைசி ரசிகன் எப்படி காத்துட்டு இருக்கானோ அந்த படத்துக்காக நானும் காத்துட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள். சரி, மன்னிக்கணும். இதெல்லாம் அந்த 3 சக்திகள் ஒன்று சேர்ந்தாலும் அதை வந்து கொண்டு வந்து அழகான ஒரு தங்க தட்டில் வைக்கிற ஒரு பெரிய பொறுப்பை லைக்கா பண்ணியிருக்காங்க. என்னுடைய கவனக்குறைவுக்கு தயவு செஞ்சு மன்னிக்கணும். இதை எடிட் பண்ணிடுங்க. ஓகே. பட் அதுதானே என் தொழில். அதுதான் நான் ஒரே மாதிரி பண்ணால் அது நல்லா இருக்காது. அது எந்தெந்த கதாபாத்திரம் கொடுக்கப்படுதோ அதை நான் பண்ண வேண்டியது என்னுடைய கடமையாகுது. இந்தியன் 2க்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஓகே ஓகே, என்ன பண்ணலாம்?
சார் சார் ஃபோட்டோ சார் கொஞ்சம் சார் இங்கே சார் சதீஷ் சதீஷ் மைக் 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 நோக்கி ஃபோட்டோ சார் சார் இங்கே சார் சார் சுபாஷ்கரன் சார் சார் இங்கே சார் Good evening, everybody. இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் இந்த படம். இந்தியன் தாத்தாவை நம்ம உலகநாயகன் கமல் சாரை வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. அவர் வர ஒவ்வொரு சீனும் அனல் பறக்கும்னு நம்புகிறேன். இதை இவ்வளோ பெரிய பொருட்செலவில் சப்போர்ட் பண்ணி தயாரிச்சிருக்கிற சுபாஷ் சார் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட் டைம் அனிருத்தோடு ஒர்க் பண்ணியிருக்கேன். அற்புதமாக 6 பாட்டை கொடுத்துருக்கிறாரு. ஐ வெரி ஹாப்பி. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் தட் சாங் அண்ட் மூவி. தேங்க்யூ. Hi, good evening. Young pair Gushan Grover, bad man. I'm extremely happy and excited to be part of Indian 2. I'm a fan of Kamal Haasan, India's best actor. Many years back we did film Sadma, Mundrum Pirai. And now after many years we are working in Indian 2. Grateful to director, visionary director Shankar, large-hearted producer Subhash Karan, Laika Production, and of course very happy to be an opposition, antagonist, villain to Kamal Haasan. Thank you. Sir, sir, sir. Sir, one photo, sir. Sir, sir, this side, this side, this side. Yeah. Waiting. Sir, here, sir. Sir, here, sir. Sir, here, sir. Sir, left. Sir. யாரும் ஹாய் சொல்ல நான் பேசுனேன். ஏங்க என்ன இது சொங்கியா சொல்றீங்க? தேங்க்யூ. ஹாய் ஹாய். எனக்கும் தரல. நான் கேட்டுரும். தண்ணி தானே. டன். நானும் அந்த தண்ணி தான் சொன்னேன்ப்பா. இந்த அண்ணனா வேற ஏதோ யோசிச்சுட்டு வேற மாதிரி பேசுறாரு. எனிவே குட் ஈவினிங். எல்லாரும் இங்கே வந்ததுக்கு தேங்க்யூ. உங்களை மாதிரி நான் ரொம்ப 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 எக்ஸைட்டாக இருக்கேன். அப்பாவோட ஹார்ட் ஒர்க் எல்லாரும் பார்க்க போகிறீங்க. அண்ட் அனீஸ் மியூசிக் இன்னைக்கு 3 மணிக்கு ஆல்பம் ரிலீஸ் ஆச்சு. யாராவது பாட்டு கேட்டிங்களா? அதை இப்போ லைவாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் என்ஜாய், ப்ளீஸ் ஸ்டே அண்ட் வாட்ச். ஐ எம் ஜஸ்ட் அஸ் எக்ஸைட்டட். தேங்க்யூ. அப்பாவோட டைரக்ஷனில் அடுத்து எப்போ நடிப்பார்? whenever அப்பா டிசைட்ஸ் அண்ட் he feels. எனக்குன்னு இதுக்கெல்லாம் அடம் பிடிப்பாங்க. எங்கள் அப்பா எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்குன்னு ஒரு ரோல் இருந்தால் நிச்சயமாக என்னை வச்சு பண்ணுவார். மேபி சூன். அண்ட் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது. மேபி நீங்கள் என்னை ஸ்டேஜில் பார்க்கலாம். ஸோ அதோட நான் இங்கே வந்து இன்டர்வியூ அண்ட் ஃபோட்டோஸ் மட்டும்தான் கொடுக்க வந்தேன். வேறு எந்த கண்டென்ட்டும் கிடைக்காது. தேங்க்யூ. குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து இந்தியன் 2 பற்றி மட்டும் பேசலாம். நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் ஐ வில் கிவ் யூ லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஸோ மச். I cannot speak Tamil. All media people, thank you very much
for giving me the opportunity and standing before you. And I'm so happy to participate in this Indian 2 audio release function. I'm so happy. Of course, it's great opportunity. While heart is full with happiness, mouth becomes dumbed. So I don't have words to explain my happiness here. Thank you very much, my dear. I wish you all the best. Yours, Brahmanandam. Thank you. கேளுங்கண்ணே. ஷங்கர் சார், கமல் சாரோட காம்பினேஷன் வந்து எவ்வளோ பெரிய அரிதன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்தியன்ன்றது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை. அந்த படத்தில் நான் இருக்கின்றது நான் பெருமையாக நினைக்கிறேன். நான் எவ்வளோ பெரிய பெருமைன்னா நம்மளாம் பார்த்துருக்கோம். 96 அந்த படத்தை பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூட்டியில் நான் ஒரு சின்னதாக இருக்கேன்னும் போது அது பெருமையான விஷயம். I thank to Shankar sir, Kamalhasan sir, Laika sir, Subhashan sir, Regent Udayanithi sir, எல்லாத்துக்குமே ப்ரொடியூசர்ஸ் வந்து எல்லாமே தேங்க். ஸ்பெஷல் தேங்க் டு ஷங்கர் சார். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது வந்து இது சாதாரணமாக யாருமே கிடைக்காது. எனக்கு அது கிடைச்சிருக்கு. நான் வந்து செம்மையான குடும்ப நிலைமை இருக்கேன்னு நினைக்கிறேன். ஷங்கர் சார் படத்தில் நடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கமல் சார் கூட ஸ்க்ரீன் வந்து அந்த நம்ம வந்து பகிர்ந்துக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. கமல் சார் ஒரு நடிக்கிற ஒரு விஷயம். ஐ திங்க் ஐம் ஏ குட் லக் பேபி. அவ்வளோதான். அப்படிங்களா? கண்டிப்பாக. சாரி சார், அது ஷங்கர் சார் தான் சொல்லணும். அது என்ன ரோல்ன்றது வந்து ஐம் கிஃப்டட். அவ்வளோதான், ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன். ஐம் ஸோ மச் கிஃப்டட். ஷங்கர் சார் வந்து இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு வந்து கூப்பிட்டு நீங்கள் நடிக்கிறோன்னு சொல்கிறதே நான் ஒரு கிஃப்டட் நினைக்கிறேன். ஏன்னா பாய்ஸில் வந்து நான் வந்து சாருக்கு வந்து ஆடிஷன் அப்போ ஸ்கூலில் படிக்கும்போது கொடைக்கானலில் வந்து ஃபோட்டோ எடுத்தெல்லாம் அனுப்பிச்சிருக்கோம். அந்த பாய்ஸில் செலக்ட் ஆக மாட்டோமான்ற ஒரு ஆதங்கம், ஒரு எல்லாமே இருக்கும். எல்லாருக்குமே, எல்லா நடிகர்களுக்கும் ஒரு பெரிய ஆசையாக இருக்கும். ஷங்கர் சார் படத்தில் ஒரு ஃபிலிமில் நிற்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அது வந்து எனக்கு வந்து அப்போ ஆசைப்பட்டேன். இப்போது அது நடக்குது. அது வந்து ஒரு பெரிய லெகசியான ஒரு ஃபிலிம் கால்டு இந்தியன் என்னும்போது எவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோ, நம்ம தமிழ்நாட்டோட சூப்பர் ஹீரோ வந்து அடுத்த கட்டத்தில் நம்ம வந்து அந்த படத்தில் ஒரு சின்ன பாத்திரமோ பெரிய பாத்திரமோ எனக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த பாத்திரத்தில் நம்ம இருக்கணும் போது பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஐயா கொஞ்சம் ஒதுங்கி இருக்கு ஐயா. நமக்கும் ஜாஸ்தி கோவம், ரொம்ப ஜாஸ்தி. அந்த கோவம் வரும்போது ஒதுங்கி போயிடுறத பெட்டராக பட்டுச்சு. ஒதுங்கி இருக்கேன். வேலை மட்டும் பார்ப்போம். நிச்சயமாக 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 அது வந்து 100%. ஒன்றில் கோவம் வரும். கோவம் வரும்போது வெளிப்படுத்தக்கூடாதுன்றது அந்த மெச்சூரிட்டி லெவலுக்கு அப்போ கிடையாது. இப்போ இருக்குது. என்ன வேணால் பண்ணிட்டு போக, நான் சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அதை தீமாக வச்சுருக்கேன். தட் இஸ் மை லைஃப். இது என்ன வேணால் பண்ணிட்டு போகும். ஐ டோன்ட் கேர். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து வேறு ஒரு சினிமா நீங்கள் என்னை பார்க்கலாம். நிச்சயம். கார்த்திக் வந்து நண்பங்க எல்லா படத்தில் இருக்கிற அவசியம் கிடையாதுங்க. அவர் கதை, அவர் படைப்பு ஒன்று இருக்குது. அவர் இது வெரி லெஜண்ட் டைரக்டர். ரைட்டிங் இன்னும் அவசியம் கிடையாதுங்க. அது ஒரு லவ் மூமெண்ட் தான். கார்த்திக் சார் ஒரு படத்தில் நான் இருக்கேனா இல்லை இல்லையான்றது வந்து ஒரு மூமெண்ட் தான். வந்து ஹி நோஸ் வென் ஹி நீட்ஸ் எ பெட்டர் ஆக்டர், யார் தேர்ந்தெடுக்கணுன்றது கார்த்திக் சுப்பராஜுங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம சொல்ல அவசியமே கிடையாது. அவன் லெஜெண்ட். அவனுக்கு தெரியும் யார் தேவை, யார் தேவையில்லை. இல்லை சார், நான் இல்லை சார். கேரக்டர்னு ஒன்றுமே கிடையாதுங்க. என்ன வேணாலும் பண்ணலாங்க. செம்மையாக பண்ணும், சிறப்பாக பண்ணும். அது மட்டும்தான் என்னோட லைஃப் கோலாக வச்சுருக்கேன் நான் சதீஷ். என்ன வேணாலும் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் அது சிறப்பாக பண்ணி மக்களுக்கு வந்து வேறு லெவலில் நம்ம வந்து நிற்கணும்ன்றது மட்டும்தான் கொள்கையாக இருக்குது. அதை மட்டும் பண்ணிடுவோம். ரெண்டு லெஜெண்ட்ஸ், ரெண்டு துருவங்கள். அந்த பக்கம் ரஜினி சார், இந்த பக்கம் கமல் சார் போது
வேறு வேறு லெவலுங்க. ஒரு ஸ்கூலுங்க. அவர் ஒரு ஸ்கூல்னா இவர் ஒரு யூனிவர்சிட்டி, இவர் ஒரு யூனிவர்சிட்டி, அவர் ஒரு யூனிவர்சிட்டி. இவ்வளோ கற்றுக்கணுன்றதை பார்க்கணும் தவிர்த்து இல்லை நம்ம வந்து அவரோட நடிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. நான் எவ்வளோ கற்றுக்கணுன்ற ஒரு விஷயம் தான் என் லைஃப்பில் வந்து நான் ரொம்ப கவனிப்பாக உணித்து பார்ப்பேன். நான் வந்து கற்றுக்கிறேன், அவ்வளோதான். கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கேன். அதுதான் வாழ்க்கை. தேங்க்யூ. வேற ஏதாவது? நன்றி, வணக்கம். ஏன் சார்? இல்லை கேளுங்க சார், கேளுங்க. அப்படியா? எனக்கே ஷாக்கிங்காக இருக்கு. இல்லை நான் ஒன்றும் இல்லை, நான் ரொமான்டிக் ஹீரோவா இல்லை ரொமான்ஸ் எனக்கு தெரியாது. நமக்கு அந்த ஏஜ் இருக்கான்னு தெரியாது. ஐ லவ் டு டூ. எனக்கு வந்து சில படங்கள் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இந்த மாதிரி ஏன் நம்ம ரொமான்ஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி காமெடி சூத்துக்கும் கருத்து நான் காமெடி பண்ணவே இல்லை. ஃப்யூச்சரில் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நிச்சயமாக பண்ணுவேன். எல்லாமே என்கிட்ட வரும்போது ஒரு ஆக்ஷனாக தான் வராங்க. ஸோ ஆக்ஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாமே கலந்து பண்ணணுன்றது என்னோட ஆசை. எந்த கதையாக இருந்தாலும் சரி, இன்னும் ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் எது இருந்தாலும் அது பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அவ்வளோதான். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ.